இன்று காலை வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேருக்கு பில்லு வந்து அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்அப் தான் இப்போ நடந்துருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைம்ல எவ்வளவு தூரம் வந்து 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசன்ல எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் வந்து 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல, ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவல் ஏஇ லெவல்ல ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் வந்து யாரும் பணம் கட்டுறதுக்குல இருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது வந்து இங்க இருக்கிற இபில இருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். அந்த செக்அப்ல நேத்து இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் என்ன இருக்கு அப்படின்னு ரொட்டீனா தான் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்றது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரோ வாட்ஸ்அப்ல கொடுக்கறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணான்றது தான் சொல்லுங்க. சொல்றேன் உங்களுக்கு மொத்தம் எடுத்ததுல போன வருஷம் 11,50,000 பேருக்கு வந்து 11,50,000 இல்ல நான் விளக்க சொல்றேன். 11,50,000 பேருக்கான இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு பில்லு வந்திருக்கு. இந்த வருஷம் 9,60,000 பேருக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு மேல பில்லு வந்திருக்கு. சோ அதுல ஒரு சில பேர்களுக்கு எடுத்து நம்ம ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து ரொட்டீன் செக்அப்கான உள்ள இருக்கு. அந்த ரொட்டீன் செக்அப்புக்கு பண்ண அறிக்கை தான். இதுல எந்த கம்ப்ளைண்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல. நம்ம வந்து இல்ல இல்ல நாங்க தான் சொல்றோம். நான் தான் அதுக்கு சொல்றேன் விளக்கம் பண்ண இருங்க. 3.7 lakhs மட்டும் இல்ல, சொல்றேன் 3.7 lakhs 70 lakhs மட்டும் இல்ல, 9 lakhs அதான் சொல்றேன். 9 லட்சத்து இல்ல 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதுல 3,70,000 பேருக்கு நம்ம வந்து இப்ப ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு ஒரு வாரத்துல இந்த ஹைப்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொட்டீன் செக்அப்ல எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி மேகதாது விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். நேற்று கூட வந்து அதிமுக தரப்புல தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தெரிஞ்சு ஃபைல் பண்றதா தெரியாம ஃபைல் பண்றான்னு தெரியல. ஏன்னா சட்டசபையில அவங்க எல்லாம் இருந்தப்பதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தீர்மானம் நிறைவேற்றப்ப அவங்க எல்லாம் அவங்களுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்க உட்கார்ந்து அவங்க இருக்கிறப்பதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தேவையில்லாமல் மக்களை குழப்பும் விதமாக தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு இதை வந்து அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இன்டர்ஸ்டேட் இஷ்யூல எப்படி இவங்க உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும்னு தெரியல. அது இதுல சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு அவங்களும் சேர்ந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இப்ப போயிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியல. தமிழக மக்களுக்கு எதிராக பண்ணணும்னு நினைச்சு அதிமுக கலந்து பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா விரைவில் வந்து இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ண போறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ணுவோம் தெரியும். இது 2 மாநில பிரச்சனைக்கு நம்ம வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்வு. ஏற்கனவே நமக்கு வந்து ட்ரிபுனல் நமக்கு இருந்தது. அது பழைய தீர்ப்போட அது வந்து ட்ரிபுனல் கான்ஸ்டிடியூஷன் இல்ல. திரும்ப ட்ரிபுனல் இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும். ஒன்றிய அரசு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்றபடி நம்ம சுமூகமா என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசித்து வர்றார். என்ன முடிவுகள் எடுக்கப்படும் விரைவாக
அது சம்பந்தமாக முதல்வர் வந்து இதற்கு முன்னால் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன முயற்சிகள்ல சுமூகமான உறவுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து விரைவாக முதல்வர் வந்து இதுக்கான என்ன முடிவுகளும் அறிவிப்பார். இல்ல, ஆய்வுகள் எல்லா தரப்புலையும் நடக்கப்பட்டது. எல்லா தரப்புலையும் ஆய்வுகள் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இப்போ இதுல சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன எடுக்கப்பட்டுச்சு, 1980 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த வர்ற டிஸ்கஷன்ஸ் தான். பட் இது வரைக்கும் ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படும் விஷயங்கள், இப்போ 3000 ஆணையத்திலிருந்து இவ்வளவு கண்ணாடிகள் நீங்க திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. சோ அப்ப நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில லீகல்ல நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு வந்து தேவையான நீரை பெற வேண்டும். அடுத்து இதை சரியாக முறையாக செய்து கொடுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். அவருக்கே வந்து கடைசியாக இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்புல கீழ்மலை மாநிலங்களுக்கு நீங்க அவங்களை கேட்காமல் ஒரு சின்ன ஒரு 0.01 TMC கூட வெளியில போகக்கூடாது. அதையே புரியாமல் வந்து பாஜகவுடைய அமைச்சரே பேசிட்டு வராரு. அவரே தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வராரு. அதை கூட கண்டிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. யாருமே வந்து இங்க இருக்க எதிர்கட்சிகளை யாரும் வந்து அதை கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிக்க மாட்டேங்குது, வேற யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து லீகலா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம செய்யணும்.